தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் கேப் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஷட்டர் அப்படிங்கிற ஓவர்சீஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மர்மம் நிறைந்த ரோடை காட்டுவாங்க. அந்த ரோட்ல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை வச்சு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் திரைப்படமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே படத்தினுடைய கதாநாயகியை காட்டுறாங்க. கதாநாயகி ஒரு கருப்பு கலர் கார்ல அந்த மர்மம் நிறைந்த ரோட்ல போற மாதிரியும், அங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது பார்த்தா எல்லாமே கனவா இருக்கும். கதாநாயகிக்கு ஒரு லவர் இருப்பான். அந்த லவர் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட அஃபைர்ல இருப்பான். கதாநாயகிக்கு அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல கதாநாயகியும் கதாநாயகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு சின்ன பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வருவாங்க. அப்படி ரிட்டர்ன் ஒரு கார்ல வரும்போது அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த கால் டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான நபரா இருப்பான். அவனை பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த கால் டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கதாநாயகனுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்துட்டு கதாநாயகிய அந்த மர்மம் நிறைந்த ரோட்ல கூட்டிட்டு போவான். எதுக்கு அந்த கால் டாக்ஸி டிரைவர் அந்த கதாநாயகிய அந்த மர்மம் நிறைந்த ரோட்ல கூட்டிட்டு போறான், சோ அந்த மர்மம் நிறைந்த ரோட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் இந்த பிளாக் கேப். இந்த படத்துல நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப பயங்கரமான ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு பயப்படக்கூடிய ஆடியன்ஸை கலங்கடிக்கக்கூடிய படம் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஐடியாவா இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த மர்மம் நிறைந்த ரோட்ல ஒரு பேய் இருக்கும். அந்த பேய்க்கான ஒரு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தைய இழந்த அம்மா தான் அந்த ரோட்ல ஒரு பேயா சுத்திட்டு இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கும் அந்த கால் டாக்ஸி டிரைவருக்குமான கனெக்ஷன் என்ன, அதே போல கதாநாயகிக்கும் அந்த பேய்க்குமான கனெக்ஷன் என்ன, இப்படி அவங்க அந்த சொல்ற அந்த காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் பண்ண விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா பண்ணியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா இருந்திருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இதுல அந்த விஷுவலாவும் பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரசிக்கும்படியா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த கதாநாயகிக்கு அந்த கால் டாக்ஸி டிரைவரை ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற அதை கனெக்ட் பண்ற விஷயமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா சொல்லியிருப்பாங்க. ஓவராலா இந்த படம் ஒரு முறை பார்த்து ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்தினுடைய டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த படத்துல விறுவிறுப்பும் சுவாரஸ்யமும் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாரர் படம் அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப திகிலா போகும். ஸோ இந்த படத்துல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்க்கு 5க்கு 2.8. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.